சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு ஒருவரின் பெயரை சொல்கிறேன். இவரால் உனக்கு ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நான் பெயரை சொன்னவுடன் என் குழந்தை, இவரிடத்தில் நீ உஷாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து உனக்கான மன கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து நீ உனக்காக உன்னை நிச்சயமாக தயார்படுத்திக் கொள். எந்த நேரமும் யாராலும் நீ வீழ்த்தப்படலாம். ஆனால் அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ உன்னை எப்பொழுதும் சரியானபடி தயாராக வைத்திருக்கும் பட்சத்தில், இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நடக்க இருப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும். நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக, என்ன நடந்தாலும் இந்த சாய் அப்பாவின் பணியின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றிகளை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்னவாக உன் வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். ஒரு பொழுதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சாயப்பா அப்படியே விட்டு சென்றதில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒருவரால் உனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று எனக்கு தனியாக தெரிந்துவிட்ட பிறகு இந்த சாயப்பா அதற்கு அனுமதி கொடுப்பேனா? இந்த அப்பா அதை பார்த்து கொண்டு தான் அப்படியே இருந்து விடுவேனா? ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அதனை தெளிவுபடுத்தி உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க நான் நிச்சயமாக முயற்சிகளை செய்து விடுவேன் அல்லவா? உனக்கான உண்மைகளை நான் என்றும் என்றென்றும் உனக்கென தந்து விடுவேன் அல்லவா? இனி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ நல்லபடியாக தெளிவில் தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் உணர வேண்டும். உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை எல்லாம், உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்காக என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயம் தேவையில்லை. ஆனால் ஒரு ஆபத்து ஒருவரால் வருகிறது என்றால் அதனை சாயப்பா தடுத்து நிறுத்திவிட முடியும். அதை உனக்கு தராமல் செய்துவிட முடியும். ஆனால் இதனை நீ உணர வேண்டும் என்று தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அப்பா உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படியானால் இன்றைய இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இதனை என் குழந்தை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுப்பதையெல்லாம் உணர்ந்துவிட்டால் உனக்கு மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. இனி எந்த நிலையை கடந்தும் இந்த சாயப்பா உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதுதான் உன் மனதிற்குள் நீங்காத எண்ணமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் தொடர்கதை அல்ல. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரின்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் உன்னை கடந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் நாம் எதிர்பார்க்கின்றபடி இந்த வாழ்க்கை நடக்கும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிருந்தாவது வருகின்றதல்லவா? நாம் நினைத்தது போல நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் முற்று பெறுகின்ற நேரத்தில் எங்கிருந்தாவது நமக்கென ஒரு பிரச்சனை கிளம்பி வரும் பொழுதுதான் என் குழந்தையின் மனதிற்கு தோன்றுகிறது, சாயப்பா அன்றே சொன்னேனே, நாம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நம்மை அடுத்த நிலைக்கு முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று. சாயப்பா அன்றே சொன்னேனே, இந்த வாழ்க்கை நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நமக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கிறது என்று. அதனால் என் குழந்தை எதையும் தெரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு.
எப்பொழுதும் உனக்கான வெற்றிகளை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள இனிமேலும் இந்த சாயப்பா சொன்ன சொல் மீறமாட்டேன். சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இடைஞ்சல்களை உருவாக்குகின்றவர்கள் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை உருவாக்குகின்றவர்கள் எத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையின் மாற்றங்களை தடுத்தவர்கள் என்று இவர்களை நான் இன்னமும் உனக்கு அடையாளப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னாலும் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டு வர வேண்டிய காலகட்டம், உனக்கென நான் தருகின்ற அத்தனை வெற்றிகளையும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனிமேல் எதற்கும் என் குழந்தை வருத்தப்படாதே. உன்னை சுற்றி வருகின்ற எந்த பிரச்சனைகளுக்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. நான் நடத்துகின்ற மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக எந்த நிலையிலும் சந்தோஷப்படுத்தத்தான் காத்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். சாயப்பா சொன்ன சொல்லில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்க வேண்டும். நம்மை சுற்றி இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதனை முதலில் நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னை சுற்றி தீமை நடக்கிறது என்று தெளிவாக தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் குழந்தை அந்த தீமைகளை நீ வெளியே தள்ளாமல் ஏதோ போனால் போகட்டும் என்பது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடர்ந்து அந்த தீமையை வரவழைத்து கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து வந்து உனக்காக இவர்கள் ஏதோ நன்மைகளை செய்வார்கள் போல இப்பொழுது ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்பது போல அவர்களுக்கு நீ மன்னிப்பையும் அல்லவா சேர்த்து கொடுத்து விடுகின்றாய். இது போன்றெல்லாம் ஒருபொழுதும் செய்துவிட நினைக்காதே. இது போன்றெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கொடுத்துவிட நினைக்காதே. உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது இந்த சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்ன? உன்னை நான் ஒவ்வொரு முறையும் இது போன்ற சூழ்ச்சிகளால் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த மனிதர்கள் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தி இவர்களிடம் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து சூழ்ச்சிகளுக்கு நீ நிச்சயமாக உணர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னவென்று நீ தெரிந்து விட்டாயானால், என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை இனி உன் வசமாக்கி தரட்டும். நீ அடைந்துவிட்ட பல துன்பங்கள், இந்த வாழ்க்கை நீ இழந்துவிட்ட பல விஷயங்கள் எல்லாம் இவர்களினுடைய பார்வையில் தான் உனக்கு நடந்திருக்கிறது. இவர்களோடு உன்னுடைய பழக்கம் எந்த நிலையில் இருந்தது என்பதனை சற்று நீ சிந்தித்துப்பார். உன்னுடைய பழக்கம் எந்த அளவில் இருந்தது என்பதனை நீ யோசித்தால் இவர்கள் இது போன்ற செய்ததற்கு நீதான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவில் கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிதலை கொடுத்துவிடும். என்னவென்று ஏதுவென்று தெளிவை கொடுத்துவிடும். நடப்பதையெல்லாம் உனக்கு உணர்த்திவிடும். நன்மைகளை உன் கண் முன்னால் காண்பித்து தந்துவிடும். சற்றென்று ஒரு நொடியில் உனக்கு என்ன நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இந்த சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக எண்ண வேண்டும். நாம் ஆசைப்பட்டு நிற்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு தெய்வம் கொடுக்கும். அதையெல்லாம் தெய்வம் நமக்கு நிச்சயமாக நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் வேதனைப்பட்டு கொண்டு நிற்காதே. எதை கண்டும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே. நான் சொல்ல வந்த அந்த பெயர் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? கா என்ற எழுத்தை தன்னுடைய பெயரின் முதல் எழுத்தாக கொண்ட ஒருவர்தான் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள். இந்த எழுத்தை தன்னுடைய பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் யாரேனும் சரி, உன்னிடத்தில் நாளை நிச்சயமாக பேசும்பொழுது அவர்களிடத்தில் சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் நீ வெளிப்படுத்தி விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களிடத்தில் உள்ளதை உள்ளபடி நீ சொல்லிவிடாதே. தெரியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை, நடந்ததை சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இவர்கள் மாற்றி விடுவார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்குள் வேண்டுமென்றே உன்னை சிக்க வைத்து விடுவார்கள். இவர்களின் பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இடத்திலிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து பல உண்மைகளை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவில் ஏற்றுக்கொண்டு உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.